ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் துணை சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பல்லவனுடைய அம்மா ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு நிலா பார்த்து அவங்கள கையும் காலுமாக பிடிச்சிட்டாங்க. போலீஸ்கிட்ட அவங்கள நானே ஒப்படைக்கிறேன் அப்படின்ன உடனே அவங்க வந்து நிலாவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அப்போது இந்த பல்லவன் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அம்மாவை காணும் அப்படின்னு அதுக்கு நடேசன் தான் காரணம் அப்படின்னு அவர்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு அவங்களே பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்க என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நீலா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் பல்லவன் அவங்களோட அம்மா ஞாபகமாகவே இருக்காங்க. சின்ன வயசுலேயே விட்டுட்டு போனவங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. இப்போது கொஞ்ச நாளாக அதுவும் 2 நாளாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க என் கூட. ஸோ இப்போது என் அம்மா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணி அப்படின்னு பல்லவன் அழுதுகிட்டே இருக்காங்க. பல்லவனை காலேஜில் விடுறதுக்காக சோழனும் நிலாவும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போது நிலாவை அதாவது பல்லவனை காலேஜில் விட்டுட்டு நிலாவை ஆஃபீஸில் விட்டுட்டு சோழனுமே போகிறதுக்காக நின்றுட்டுருக்காரு. அப்போது நிலா இருந்துக்கிட்டு பல்லவன் பாவம் இல்லைங்க அப்படின்னு. அவங்க ஏங்க திரும்பவும் போனாங்க? ஒரு வேளை அவங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலையா? இந்த வீட்டுக்குள்ளே வந்தது பிடிக்கலையா? ஒரு வேளை பல்லவன் சொல்கிற மாதிரி இவர் இந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்ததுக்கப்புறமா கூட கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார், அதனால் இங்கே இருந்தால் ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு போயிருப்பாங்களா அப்படின்னாலாம் வந்து சோழன் கேட்குறாரு. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அங்கிள் எதுவாக இருந்தாலும் நம்ம இருக்கும்போது டேரெக்டாக தான் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட எதுவும் ஒன்றும் மறைமுகமாக பேசுகிறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, இவங்களும் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு. அதான் பல்லவன் சொன்னான்ல, அவங்க கழுத்தை நடித்து கொண்டுட்டு இருந்தாங்க நான் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் அவருடைய பங்கு எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினா சொல்கிறாங்க. இதில் அவர் எந்த ஒரு விஷயமும் பண்ணியிருக்க மாட்டார், அவங்கள தான் இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க போயிருப்பாங்க அப்படின்னு தெரியலையேங்க அப்படின்னு. சரிங்க, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு. சரிங்க, நீங்கள் வேலை இருந்தால் அதை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து பல்லவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே கிளம்பி போயிடுறாரு. ஏன் அவங்க வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு தெரியாமல் இங்கே குழப்பத்தில் இருக்காங்க சோழன், சேரன், பாண்டியன் எல்லாருமே. ஆனால் இங்கே நிலாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ எல்லோரும் தூங்கிட்டு இருந்ததுனால சத்தம் போட்டு அவங்களால கூப்பிடவும் முடியல. ஸோ அப்படி அவங்க போகும்போது எல்லாரையும் எழுப்பி போலீஸில் கையும் காலமாக பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்ன நிலா என்ன பண்ணியிருக்கணும், அப்போவே அண்ணே அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டு எல்லாரையும் சத்தம் போட்டு எழுப்பியிருக்கணும். இவங்க பணத்தை திருடிட்டு போக பார்த்தாங்க அந்த ஆளோட அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போவே எல்லாரும் எழுந்துச்சு அவங்கள கையும் காலமாக பிடிச்சிருப்பாங்க. முக்கியமாக நடேசன் கூட வெளியிலே இருந்தார். கத்தனை உடனே அந்த ஆளை கையும் காலமாக பிடிச்சி பயங்கரமாக எல்லாருக்கும் வந்து அடி கொடுத்துருக்கலாம். நடந்த உண்மை அப்படின்றது என்ன அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சோனிலாம் அப்படி கூச்சல் போடாமல் விட்டதுனால பல்லவன் கஷ்டப்படுமா அப்படின்றதுனால அந்த லேடியும் அவரும் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. இப்போ பல்லவன் அவங்களோட அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. காலேஜுக்கு போய் சோழன் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கூட. இப்போது இந்த லேடி இந்த பக்கம் வந்துட்டு அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அந்த லேடி திட்டிகிட்டு இருக்காங்க பல்லவனுடைய அம்மா கிட்ட. என்ன கோமலை, நீ இப்படி பண்ணிட்ட, ஒரு பணத்தை கூட உனக்கு ஒழுங்காக எடுத்துகிட்டு வர துப்பே இல்லையா? 3 லட்ச ரூபாய் அதை வட்டிக்காரனுக்கு கடன்காரனுக்கு கொடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம், இப்படி விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு. யோ, நான் என்னையா பண்ணேன்? நான் அப்போவே படித்து சொன்னேன் உங்ககிட்ட, நீங்கள் வராத, நானாக ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீ பண்ணாத அப்படின்னு. கேட்டால் தானே நீ ஏன் ஒரு நினச்ச நேரத்துக்கு ஃபோன் பண்ணுவேன்? நான் அப்படி வீட்டில் ஆள் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் பேசணும் அப்படின்னு மறைவாக போய் பேசியிருக்கேன். அது எல்லாத்தையும் அவள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காயா? நீ என்கிட்ட இன்றைக்கி நின்று பேசிகிட்டு இருந்ததை அவள் பார்த்துட்டு தான் என்னை கையும் கல்மா பிடிச்சிட்டா. கொஞ்சம் விட்டுருந்தோன்னா அவள் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னான். நம்ம 2 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பா தெரியுமாயா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கோமலா அப்படின்னு. என்ன ஒன்று சொல்கிற, எல்லாம் உன்னால தானே, நீ மட்டும் கொஞ்சம் நேரம் அமைதியாக பொறுமையாக இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து, இங்கே பாருடி, சும்மா தேவையில்லாமல் பழி என் மேலே போடாத, உனக்கு பணத்தை எடுத்துகிட்டு வர துப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க மேலேயே அவங்களே பழி சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. யோ, இப்போ என்னையா பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து என்ன கேட்டால் என்ன பண்ணுறது, இனி நம்ம பயந்துக்கிட்டு இனி எங்கெங்கே போகிறதுன்னு தெரியல. கடவுளாக பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாரு, அதை ஒழுங்காக பண்ண உனக்கு வழி இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பவும் அந்த கடங்காரன் வந்து தொல்லை பண்ணுவான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. உன்னை வச்சுக்கிட்டு நான் எதுவுமே பண்ண முடியாது. வேலைக்கு போயாச்சு சம்பாதிச்சிட்டு வரியா, அதுவும் இல்லை அப்படின்னு
அந்த புருஷன் வந்து அந்த லேடியவே திட்டிகிட்டு இருக்காங்க. யோ இதெல்லாம் நீ செய்ய வேண்டியது தான், நீ தான் போய் சம்பாதிச்சுட்டு வரணும், என்னமோ என் மேலே பழிய போடுற அப்படின்னலாம் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாயாகி நீ இந்த ஊர்லேயும் இருக்க முடியாது, நம்மள இங்கே தேடி வருவாங்க, நம்ம எங்கேயாச்சும் கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. எங்கடி போகிறது அப்படின்னு. யோ இங்கே இருந்தால் மாட்டிக்க மாட்டாமா, அவள் திரும்பவும் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாயா அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இங்கே பாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, திரும்பவும் அந்த கடங்காரன் வந்து கேட்பான், நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், ஏற்கனவே என் ஃப்ரெண்டோடைய கடையில் இருந்த மாதிரி அங்கேயே நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யோ என்னையா திரும்பவும் இப்படி விட்டுட்டு போகிறேன், இந்த தடவை நான் எங்கேயா போவேன் அப்படின்னு. போய் எங்கேயாச்சும் பிச்சை எடுப்போ, கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்கா சரியாக செய்ய துப்பில்லை, கடங்காரன் வந்தால் நீயே பதில் சொல்லு நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா அந்த லேடி அங்கேருந்து தப்பிச்சு அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து லேடியை விட்டுட்டு போயிடுறாரு. அப்போது இந்த லேடி மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளே போய் பேசாமல் உள்தாப்பல் போட்டு பூட்டிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ நிலா எங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த ஞாபகம் தான் வருது, வேறு எந்த ஞாபகமே வரதில்லை. பல்லவன் வேறு பாவம் ரொம்ப கஷ்டப்படுவான், அவங்களோட அம்மா இல்லைன்னு. அவங்க அம்மா இப்படி ஒரு தப்பானவங்க கையும் காலமாக மாட்டிக்கிட்டாங்க, அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, நம்ம எப்படி அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தேவையில்லாமல் அங்கிள் மேலே வேற இவன் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஆஃபீஸ் முடிச்சுட்டு நிலாவுமே வீட்டுக்கு வராங்க. ஸோ சேரனுமே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. என்னப்பா நிலா இப்போ தான் வரியா அப்படின்னு. ஆமாண்ணே, என்னென்ன அவங்க இன்னுமா ஆளை காணோம் அப்படின்னு. என்னப்பா பண்ணுறது, அவங்க போகணும்னு முடிவு பண்ணி போயிட்டாங்க போல இருக்குது, ஒரு வேளை பாண்டி சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நிறைய வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு போயிட்டாங்களா. அது கூட நான் அதை தான்ப்பா நாம்ளும் செய்கிறோன்னு சொன்னோம்ல, அவங்க தான் கேட்கவே இல்லை, எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சாங்க, இப்படி 2 நாளாக திரும்பவும் போயிட்டாங்களே. பல்லவன் இப்போ தான்ப்பா கொஞ்சம் சந்தோஷம் பண்ணான், நீயும் சொல்லணும் எங்கெங்கோ இருந்தோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் இப்படி பண்ணிட்டாங்களே, பேசாமல் நீங்கள் ஏற்கனவே கூட்டிகிட்டு வந்தீங்களா அந்த இடத்துக்கு போய் பார்க்குறீங்களாப்பா அப்படின்னு சேரன் சொல்லவும், அண்ணா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தவங்க திரும்பவும் அங்கேயே எப்படின்னா போவாங்க, நம்ம தேடி வருவோங்கன்னு எங்கேயாச்சும் போயிருக்கலாம்ல அப்படின்னு. ஆமாப்பா நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு. ஏன் அந்த லேடியை நம்ம போய் தேடி திரும்பவும் போகணும் அப்படின்றது நிலாவுடைய மனசுக்குள்ளே அதை நினச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்னவா இருக்கும், ஏன் போயிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோடய இருந்துகிட்ருக்காங்க சேரன் கூட. பாண்டியனும் வராரு. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு. இல்லையடா பாண்டி அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அப்போது இங்கே நடேசன் வெளியே உட்காந்துக்கிட்டு என்னம்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லை அங்கிள், போயிட்டாளா, ஓடி போயிட்டாளா, சந்தோஷம், இங்கே பாருங்கம்மா வீட்டில் இருக்கிற எதையும் எடுத்துகிட்டு போகாமல் வச்ச இடத்துல பத்திரமா இருக்கான்னு போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. போம்மா, வீட்டை விட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிருக்கான்னா என்ன அர்த்தம், இல்லை ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிருக்காளான்னு போய் பாருங்கம்மா அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாரே அங்கிள் அப்படின்னு நிலாவுக்கு மனசுக்குள்ளே தோணுது. அப்பா என்னப்பா உங்களுக்கு அவங்க மேலே கோவம் இருக்கிறதுனால இப்படி தேவையில்லாமல் அவங்க மேலே ஏன்ப்பா பழி போடுறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட வந்து சேரன்னு சொல்கிறாரு. அப்போது பாண்டியுமே இருந்துக்கிட்டு ஆனால் அப்போ பல்லவன் சொல்கிற மாதிரி இவர் இப்போ சொல்கிற விதத்தை வச்சு பார்த்தா இவர் தான் ஒரு காரணமாக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு பாண்டியன் கூட சொல்கிறாரு. பாண்டி இங்கே பாருங்கள், அங்கிள் மேலாம் எந்த தப்பும் இல்லை, எனக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் அங்கிள் மேலே இப்படியெல்லாம் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அமைதியாகிடுறாரு. பாருமா நடந்த எதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, தேவையில்லாமல் என் மேலே எதுவும் சந்தேகப்பட வேலை வச்சுருக்காதீங்க, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது எனக்கு பிடிக்கல தான், நான் அவகிட்ட சண்டை போட்டதான், ஆனால் அதுக்காக நான் அவளெல்லாம் இந்த வீட்டை விட்டு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நடேசன் பேசிகிட்டு இருக்கும்போது சோழனும் வீட்டுக்கு வராரு. என்னாச்சுங்க, ஏன் எல்லோரும் இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, பல்லவனுடைய அம்மாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. என்னென்ன அவங்க தான் போயிட்டாங்கல்ல, யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கே போனாங்க என்ன ஏதுன்னு ஒரு தகவல் கூட தெரியல, நீங்கள் இப்படியெல்லாம் தேடுவீங்க நினைப்பீங்க அப்படின்னு ஏற்கனவே நானும் நிலாவும் கூட்டிகிட்டு வந்த இடத்துக்கு கூட நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அவங்க அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லன்னு சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே போயிருந்தீங்களா அப்படின்னு. ஆமாங்க, ஐயோ அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிலா கிட்ட. அதுதானே பணத்தை திருட பார்த்தாங்கல்ல, நான் வருவேன்னு தெரியும்ல அவங்களுக்கு, கையும் காலமாக மாட்டிக்கிட்டாங்கல்ல, என்ன பண்ணுறது, அதான் எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிருப்பா அப்படின்ற மாதிரி நிலா மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. ஆமாம் அண்ணே எல்லாரும் இருக்கோம், எங்கண்ணே பல்லவன் காலேஜுக்கு நேரம் விட்டுருப்பாங்களே, எப்பயோ வந்திருக்கணுமே, அவன் எல்லாருக்கும் முன்னாடி அவன் தானே வருவான் அப்படின்னு. ஆமாப்பா நானும் வந்ததுலேருந்தே அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்பா பல்லவன் வந்தானாப்பா அப்படின்னு. டேய் நான் காலையிலேருந்து இங்கே தாண்டா இருக்கேன், யாரும் வீட்டுக்கெல்லாம் வரலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அப்போ பல்லவன் எங்கப்பா,
என்ன கேட்டால் நீங்கள் தானே காலையில் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு. அங்கிள் வழக்கம் போல் நாங்கள் காலேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு. என்ன சோழன் பல்லவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு பல்லவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பல்லவன் ஃபோன் பண்ணால் ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது, எடுக்கிறதே இல்லை. ஏன்னா பல்லவன் வந்து தான் அம்மா போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மாவை தேடுறதுக்காக பல்லவன் வந்து போயிடுறாங்க. அவர் சோழனும் நிலாவும் காலேஜில் எப்போ விட்டுட்டு வந்தாங்களோ அடுத்த நிமிஷமே அப்படியே ரிட்டர்ன் திரும்பி அவங்களோட அம்மாவை தேட போயிருக்காரு பல்லவன். காலேஜ் வாசலில் கூட கால் எடுத்து வைக்கல. ஸோ இப்படி பல்லவன் வந்து அவங்களோட அம்மாவை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. கோயில் கோயிலாக வேறு எங்கேயாச்சும் இருப்பாங்களா என்ன ஏது அப்படின்னு. அவர் ரொம்ப அழுதுகிட்டே, அம்மா எங்கம்மா இருக்கீங்க, ஏம்மா என்னை விட்டுட்டு போனீங்க, சீக்கிரமாக வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அழுதுகிட்டே தேடிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே என்ன பல்லவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றா அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. அப்போது நான் பண்ணுறேன் அப்படின்னு நிலா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது பல்லவன் நிலா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போது பல்லவா அப்படின்னு, அண்ணி எங்கடா இருக்க நீ, எத்தனை தடவை எல்லாரும் ஃபோன் பண்ணுறது, இன்னும் ஏன் வீட்டுக்கு வரல, என்ன பல்லவா ஏதாச்சும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு. இல்லை நீ அப்படின்னு. அப்போது வேறு எங்கே இருக்க பல்லவா அப்படின்னு. பல்லவா அழுகிறியா அப்படின்னு. ஆமாம் நீ அப்படின்னு. என்னடா பண்ணுற நீ எங்கே இருக்க அப்படின்னு. இல்லை நீ என் அம்மாவை தான் தேடிட்டுருக்கா நீ அப்படின்னு. என்ன சொல்கிற பல்லவா நீ அப்படின்னு. ஆமாம் நீ அம்மாவை தான் தேடிட்டுருக்கேன், எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு. பல்லவா நீ முதல்ல வீட்டுக்கு வா பல்லவா, நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் தேடலாம், நீ வா சின்ன பையன் நீ வா பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே என்னாச்சுங்க அப்படின்னு. பல்லவன் அவங்க அம்மாவை தேடி அலைஞ்சிட்ருக்கான், வீட்டுக்கு வராமா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அவள் எங்கே இருக்கான்னு கேளுங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அப்போது பல்லவா நீ எங்கே இருக்க அப்படின்னு. நீ இங்கே தான் நீ பக்கத்தில் கோயிலில் தேடிட்டு இருக்கா நீ, இங்கே பாரு பல்லவா எங்கேயும் போயிடாத, சோழன் வர உன்னை கூட்டிகிட்டு வர, வீட்டுக்கு வா பல்லவா, முதல்ல நாம் அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. இல்லை நீ நான் அம்மாவை தேடாமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், சோழன் நான் வர வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு பல்லவன் பிடிவாதமாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. எங்க பல்லவா பல்லவா அப்படின்னு. பல்லவன் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அவன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு. என்னப்பா இது இப்படி ஆகிடுச்சு, பல்லவன் அம்மாவை தேடி இப்படி தெரிஞ்சிட்ருக்கானா, வீட்டுக்கு கூட வராமல், அவன் சின்ன பையன் அவனுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு சேரன் பயப்படுறாரு. ஸோ அப்போது ஒரு வேளை பல்லவன் வீட்டை, அதாவது அவங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டா பல்லவனையும் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கல்ல, ஒரு வேளை பல்லவன் அப்படி தேடி அவங்கள எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா அவங்க கூடவே பல்லவன் போயிடுவானா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்ன பாண்டி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் பல்லவன் எங்கேயும் போக மாட்டான் அவங்களை எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவங்க அப்படி சொன்னால் அவங்களே வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிருக்காங்க, பல்லவனா அவங்க கூட அனுப்பணுமா. இல்லைடா பல்லவன் நம்ம கூட தான் இருப்பான், அவங்க கூடலாம் பல்லவன் அனுப்ப முடியாது. 2 நாள் வந்து பையனுடைய பாசத்தை கூட பார்க்க முடியாமல் 2 நாளில் ஓடி போயிட்டாங்க, அவங்க கூட நிரந்தரமாக பல்லவன் அனுப்ப சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்படுறாரு. சோழன் பேசிட்டு நேரம் இல்லை, முதல்ல வண்டி எடுங்க போய் பல்லவனை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நிலாவும் சோழனும் கிளம்பி போகிறாங்க. நிலா நாங்களும் வரட்டுமாப்பா அப்படின்னு. இல்லை நான் பேசி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆமாப்பா நீ போய் கூப்பிட்டா கண்டிப்பாக பல்லவன் வந்துடுவான், நீ போப்பா அப்படின்னு சேரன் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அங்கே நடேசன் வெளியே உட்காந்துக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு கேட்டியாடா, அப்போவே சொன்னனே அவளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்கன்னு, கேட்டிங்களா, இவளால் இப்போ எவ்வளோ குழப்பம் பார்த்தீங்களா, வந்தவன் 2 நாள் கூட இல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, இப்போது அவளை தேடி அவன் பிள்ளையும் பின்னாடி தேடிட்டு போயிட்டான், என்ன பண்ணுறது எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் புலம்பிக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போது பல்லவனை தேடி பிடிச்சி அந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அப்போ தான் அந்த பல்லவன் வந்து அங்கே தேடி முடிச்சுட்டு அந்த வழியாக வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க அந்த கோயிலில் கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட் ரோடில் பல்லவனை பார்க்குறாங்க. அப்போ பல்லவன் அங்கே போகிறான் அப்படின்னு உடனே காரை திருப்பிட்டு பல்லவன்கிட்ட போய் நின்று பல்லவனை கூப்பிடுறாங்க. பல்லவன் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நிலா எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, சோழனும் பேசி பார்க்குறாரு. ஒரு வழியாக நிலா சமாதானப்படுத்தி பல்லவனை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அழுதுகிட்டே என் அம்மா இல்லாமல் நான் வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, வா பல்லவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு. சோழனுக்குமே இது அதிர்ச்சியாக இருக்குது, நிலா போய் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது ஆமாம் பல்லவா அவங்க நீ ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் உனக்கு 2-3 டைம் ஃபோன் பண்ண நீ எடுக்கல அப்படின்னு. அப்படியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் அம்மா வந்துட்டாங்க, எங்கே போயிருந்தாங்களா நீ கேட்டிங்களா அப்படின்னு. அது வந்து பல்லவா உனக்காக தான் ஏதோ வாங்க போயிருந்தாங்களாம், ஃபோனும் ஆஃப் ஆகிடுச்சான் சார்ஜர் இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க பல்லவா அப்படின்னு போய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே பல்லவன் அம்மா அப்படின்னு குடுகுடுன்னு உள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. நீ பல்லவா நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாண்டியன் எல்லாரும் கேட்கும்போது, ஆனால் அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு அண்ணி சொன்னாங்க. அம்மா அம்மா அப்படின்னு கிச்சனில் பின்னாடி சைடு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அப்போது நிலாவும் சோழனும் வந்து நிற்கிறாங்க. ஏங்க எதுக்குங்க நிலா அவங்க பல்லவன்கிட்ட அப்படி சொன்னீங்க அப்படின்னு? அப்படி சொன்னால் தாங்க அவன் வருவான், நம்ம எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணோம், அவன் வந்தானா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இப்போது அவங்களோட அம்மா எங்கன்னு கேட்குறான். என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க, ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும்போது, என்னப்பா நிலா உன்னுடைய அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு? ஆமாண்ணே, அவனை கூட்டிகிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவுமே சேரன்கிட்ட. அப்போ எல்லா இடத்துலையும் தேடிட்டு வந்து கடைசியாக நிலா கிட்ட நிற்கிறாங்க பல்லவன். அண்ணி அம்மா எங்கே சொல்லுங்க காணமே அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவா அது வந்துடா அப்படின்னு. என்ன அண்ணி ஏன் இப்படி தயங்குறீங்க அப்படின்னு. பல்லவா அவங்க வரலடா அப்படின்னு அப்படி சொன்ன உடனே இங்கே பயங்கரமாக வந்து அதிர்ச்சி ஆகுது பல்லவனுக்கு. என்ன நீங்கள் அப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் பல்லவா, உன்னை கூட்டிகிட்டு வரேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு. ஏன் நீ இப்படி சொன்னீங்க? நான் என் அம்மாவை தேடி போயிருப்பேன்ல. போங்க நீ, என் அம்மா மேலே உங்கள் யாருக்குமே அக்கறையே இல்லை. என் அம்மா எனக்கு வேணும், என் அம்மா இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்புறேன்னு போகிறாரு. பல்லவா நில்லுடா அப்படின்னு எல்லாருமே பிடிச்சி பல்லவனை நிற்க வச்சு, இப்படிலாம் பண்ணாதடா, அவங்க போயிட்டாங்கல்ல, சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க, எங்கே இருக்காங்க ஏதுன்னு கூட தெரியாது, நீ எங்கேன்னு போய் தேடுவேன், நீ சின்ன பையன் வேண்டாம் அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இதையுமே பல்லவன் கேட்குறதில்ல. முக்கியமாக நடேசன் இப்போ வராரு. நடேசன் வந்து ஓங்கி பலார்னு பல்லவன் அடிச்சுட்றாங்க. அப்போது இங்கே நிலா இருந்துக்கிட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், சின்ன பையன் அவனை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு. பின்ன எல்லாரும் ஏதோ கிளிப்புளிக்கு சொல்கிற மாதிரி அவளை தேடி போகாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்போவே சின்ன பிள்ளையிலே போக வேண்டியது தானே? இதுக்கு தான் இவ்வளோ நாளாக நான் தூக்கி வளர்த்தலாமா அவகிட்ட தூக்கி கொடுக்குறதுக்கு? அவளே ஒன்றுத்துக்கு இல்லாத உதவாதவன் அவ கூட போய் இவன் என்ன பண்ண போகிறானா? ஒழுங்கு மாதிரியே தான் வீட்டுக்குள்ளே சொல்கிற பேச்சை கேட்டு அடங்கி ஒழுங்கி உட்காந்துட்டு இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு, இல்லை அண்ணி இவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு, இவர் தான் அம்மாவை சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரு யார் இல்லாதப்போ. நீங்கள் எல்லாருமா இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால தான் இவர் ஓவராக நம்பிக்கையில் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து நடேசனை பார்த்து திரும்பவும், என்னையும் அடிக்கிற, என் அம்மாவை நீ தானே துரத்துன, நேற்றும் என் அம்மாவை கொலை பண்ண பார்த்தேன், ஒழுங்கு மரியாதை என் அம்மா எங்கன்னு சொல்லி, இல்லைனா உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தகராறாகி பல்லவன் வந்துட்டு நடேசனை அடிக்கவே வந்து பக்கத்தில் இருக்கிற பொருள் எதையும் எடுத்துக்கிறாங்க. அப்போது நடேசன் அப்படியே தில்லாக நின்றுட்டுருக்காரு. நிலா இருந்துக்கிட்டு அது பிடுங்கி தூர போட்டுட்டு, பல்லவா உங்கள் அம்மா போனதுக்கு காரணம் இவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீ, இவர் இல்லைன்னா அப்போ வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவத்தில் உளறிட்டாங்க. நடேசனை அவங்க அடிக்க போகிறாங்க. திரும்ப நடேசனை தப்பாகவே நினச்சிட்டு இருக்கான் பல்லவன் அப்படின்றதுனால, ஆமாம் பல்லவா இவங்க கூட்டிகிட்டு போகல, அதாவது இவர் காரணம் இல்லை, உங்கள் அம்மாவாக தான் வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு. என்னென்னு சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்தீங்களா உங்கள் போனத்தை, இவர் தான் அனுப்பியிருப்பாரு அப்படின்னு. பல்லவா நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு. நிலா கோவப்படாதப்பா, ஏங்க இவ்வளோ தூரம் கோவப்படுறீங்க அப்படின்னு. பின்ன என்னங்க இவனுக்கு இவ்வளோ தூரம் சொல்லுது புரிஞ்சிக்க மாட்டேன்றான், சின்ன பையன், நானும் பார்த்து பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன், நல்லவங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அவங்க நல்லவங்க கிடையாது பல்லவா, அவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்க, ரொம்ப மோசமானவங்க, அவங்கள பற்றி உனக்கு தெரிஞ்சால் நீ ரொம்ப வருத்தப்படுவ, போனவங்களாவே இருக்கட்டும், விட்டுரு பல்லவா. அங்கிள் எப்படி நடந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாமல் இருக்காரோ அதே மாதிரி நானும் நடந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதா நல்லது பல்லவா, விட்டுட்டு போய் வேலையை பாருங்க, உங்கள் அம்மா திரும்பவும் இனி எப்பயுமே வரமாட்டாங்க அப்படின்னு நிலா கோவத்தோட சொல்கிறாங்க. இதை கேட்டு பல்லவனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன நீங்களே அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. ஆமாம் பல்லவா, எனக்கு வேறு வழி தெரியல, பின்ன உனக்கு இப்படி சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ வீட்டுக்குள்ளே போ பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அப்போ தான் இங்கே, சாரி அங்கிள் நீங்கள் போங்க அப்படின்னு. என்னம்மா அவள் வீட்டை விட்டு போனதை நீ பார்த்தியா அப்படின்னு. ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வெளியே போய் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் எல்லாருமே என்னாச்சுன்னு நிலா கிட்டே கேட்குறாங்க. என்னை யாருமே எதுவுமே இப்போதைக்கு கேட்காதீங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, இனி திரும்பவும் எப்போயுமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சோழன் போயிட்டு தனியாக சேரனும் சோழன் பாண்டியன் இவங்க 3 பேரும் பல்லவன் ரூமில் விட்டுட்டு போயிட்டு நிலா கிட்டே கேட்குறாங்க, அண்ணா எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லணுமாண்ணா, வேண்டாம் விட்டுருங்கண்ணா அப்படின்னு. இல்லைப்பா நீ தான் பார்த்தேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிக்காமல் எங்களால் இருக்க முடியல அப்படின்னு சேரன் வந்து கேட்டுட்ருக்காரு நிலா கிட்ட. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.